ஹை ப்ரோ, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் நெருங்கிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் பழைய ஏசி விற்றுட்டு புதிய ஏசி வாங்கலாம் அப்படின்ட்டுலாம் ஒரு ஐடியாவில் இருக்கவங்க, கரண்ட் என்ன மார்க்கெட்டில் என்ன மாதிரி ஏசி போயிட்டுருக்கு அப்படின்ற சில டீட்டெயில்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். நார்மலாக நம்ம ஏசின்னு போய் கேட்டாலே அவங்க ஷோரூமில் அவங்க என்ன வச்சுருக்காங்களோ அந்த ஏசி நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க, சேல் பண்ணுவாங்க. பட் ஒரு சிலருக்கு மட்டும் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, நம்ம என்ன ஏசி வாங்கலாம், இன்வெர்ட்டரா நான் இன்வெர்ட்டரான்னு அப்படின்னு ஒரு சிலருக்கு அது மாதிரி ஒரு சின்ன சந்தேகங்கள் இருக்கும். இன்வெர்ட்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம், ஏசியோட அப்கிரேட் மாடல் வந்து அப்கிரேட் ஆகிட்டே வரும்போது இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் டெக்னாலஜி வேறு ஒன்றுமே கிடையாது, நார்மல் தான், ஏசி தான், அதுவும் நார்மல். புரிகிற மாதிரி உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி நம்ம விறகு அடுப்பு யூஸ் பண்ணியிருந்திருப்போம், அடுத்தது கெரோசின் ஊற்றி ஸ்டவ் யூஸ் பண்ணியிருந்தோம், அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்பிஜி சிலிண்டர் வச்சு யூஸ் பண்ணுறோம். பட் நெருப்புன்றது ஸ்டாண்டர்ட் தான், அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்ற டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அது மாறிட்டே வருதுன்ற மாதிரி. அப்போ இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சாதாரண விஷயங்கள் தான். நம்ம பழைய ஏசி இருக்குல்ல, நான் இன்வெர்ட்டர், அதுதான் ஏசி. அந்த நான் இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பீடில் ரன் ஆகும், ஆர்பிஎம் சொல்லுவாங்க, அது 2850 ஆர்பிஎம் சொல்லுவாங்க. அது ஸ்டாண்டர்ட் ஸ்பீடில் ரன் ஆகும், கூலிங் ஆகும், ஆஃப் ஆகும், திருப்பி அதே ஸ்டாண்டர்ட் ஸ்பீடில் அது ரன் ஆகிட்டு இருக்கும்ன்ற மாதிரி. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இன்வெர்ட்டர் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பவர் சேவ் அப்படின்ற ஒரு கான்செப்டாக கொண்டு வந்தது தான் முதல் இன்வெர்ட்டர் டெக்னாலஜி. அதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில். அதுதான் மெயின் ரீசன், பவர் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக முதல் கொண்டு வந்தது இன்வெர்ட்டர். அப்புறம் அது போக போக பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ டெக்னாலஜியாக அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க எல்லாருமே. அது கொண்டு வந்த கான்செப்ட்ன்றது ஒன்று இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இன்வெர்ட்டர்ன்ற ஒரு டெக்னாலஜி வந்து பிஸ்னஸ்க்காக யூஸ் அண்ட் த்ரோ டிசைனாக அது செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா, இன்வெர்ட்டர் இப்போ நார்மல் ஏசி பண்ணுறதுக்கும் இன்வெர்ட்டருக்கும் இப்போ வருஷம் போகும்போது ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கணுன்ற மாதிரி. ஸோ பெருசாக சேஞ்ச் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ரேட் வைஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. எதுக்காக சேஞ்ச் ஆகலை அப்படின்னு நம்ம ஒரு சின்ன விஷயங்கள் பார்க்கணுன்னா, பழைய கம்ப்ரஸர்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டரி கம்ப்ரஸர் 18 கிலோ 17 கிலோ இருக்கும். அந்த கம்ப்ரஸர் அவங்க செய்யறதுக்கே அவங்களோட காஸ்ட்டே ஒரு 6000 அப்படி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரோட்டரிக்கு அந்த இன்வெர்ட்டர் கம்ப்ரஸர்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக 6 கிலோ 7 கிலோ தான் இருக்கும். ஸோ இதுலேயே அவங்களுக்கு ஒரு 10 கிலோ டிஃப்ரெண்ட் ஆகும்போது அவங்களுக்கு இந்த கம்ப்ரஸர் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரொடக்ஷனில் 1500 2000 கூட ஆகாது நான் நினைக்கிறேன், நான் ஹோல்சேல் மொத்தத்தில் பண்ணும்போது. ஸோ அதனால் வந்து இந்த கம்ப்ரஸர்ன்ற ஒரு கான்செப்டால் பெருசாக அந்த ரேட் சேஞ்சஸ்ன்றது இருக்கிறதுக்கு